வணக்கம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய கார் கம்பெனியோட வேர்ஹவுஸ, அதாவது கிடங்க மனசுல நினைச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஆயிரக்கணக்கான பார்ட்ஸ் உள்ள வருது, வெளிய போகுது. அப்பப்பா, இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்தை எப்படிங்க மேனேஜ் பண்றது? இன்னைக்கு நாம SAP EWM ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி இவ்ளோ பெரிய ஒரு வேர்ஹவுஸ ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி மேனேஜ் பண்ணுதுன்னு இந்த அலசல்ல பார்க்கலாம் வாங்க. சரி, நாம எப்படி போக போறோம்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் வேர்ஹவுஸ்ல என்னென்ன சவால்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் SAP EWM எப்படி அதுக்கு ஒரு தீர்வா அமையுதுன்னு பார்ப்போம். அதோட முக்கியமான காம்பனன்ட்ஸ் என்னென்ன, ஒரு கார் கம்பெனியில் அதை எப்படி பயன்படுத்துறாங்க, அப்புறம் கடைசியா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற அந்த இன்டகிரேஷனோட சக்தி என்னன்னு ஆழமா பார்க்கலாம். ஒரு கார் தயாரிக்கிற ஃபேக்டரிய ஒரு குட்டி நகரம்னு சொன்னா, அங்க இருக்கிற வேர்ஹவுஸ் தான் அந்த நகரத்தோட இதயம். யோசிச்சு பாருங்க, அந்த இதயம் ஒரு செகண்ட் நின்னாலும் அவ்வளவுதான். இங்க ஆக்யூரசியும் சரி, ஸ்பீடும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன டிலே ஆனா கூட மொத்த ப்ரொடக்ஷன் லைனே நின்னு போயிடும். அப்போ கேள்வி இதுதான், ஆயிரக்கணக்கான கார்களுக்கு தேவைப்படுற லட்சக்கணக்கான பார்ட்ஸை ஒரு செகண்ட் கூட டிலே இல்லாம எப்படி உள்ள கொண்டு வரது? எப்படி அதை சரியான இடத்துல வைக்கிறது? அப்புறம் எப்படி அதை கரெக்டான நேரத்துக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு அனுப்புறது? இதுதான் இங்க இருக்கிற $1,000,000 கேள்வி. இதுக்கு பதில் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். எப்படி? ஒரு துளி கூட குழப்பத்துக்கு இடமில்லாத ஒரு கம்ப்ளீட்டான முழுமையான கட்டுப்பாட்டோட தான் இதை செய்ய முடியும். அந்த கம்ப்ளீட்டான கட்டுப்பாட்டை நமக்கு கொடுக்கிற ஒரு டெக்னாலஜி தான் SAP EWM, அதாவது எக்ஸ்டெண்டட் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். இதை சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வேர்ஹவுஸோட சென்ட்ரல் பிரெயின்னு சொல்லலாம். ஒரு பார்ட் வேர்ஹவுஸ் கேட்குள்ள வர்ற அந்த நிமிஷத்திலிருந்து அது வெளியே போற வரைக்கும் அதோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் பிளான் பண்ணி இயக்குறது இந்த மூளை தான். ஓகே, இப்போ இந்த மூளைக்குள்ள என்னென்ன பாகங்கள் இருக்கு, அதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்று சேர்ந்து வேலை செய்துன்னு பார்க்கலாமா வாங்க. இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட முக்கியமான பகுதியே. SAP EWMோட முழு சக்தியும் எங்க இருக்குன்னா, அதுல இருக்கிற 13 முக்கியமான காம்போனன்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுல தான். இந்த 13 காம்போனன்ட்ஸும் சேர்ந்து ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வேர்ஹவுஸ அவ்வளவு அழகா ஒரு தாளத்தோட இயக்கும். இப்போ இந்த 13 காம்பனன்ட்ஸையும் நம்ம சுலபமா புரிஞ்சிக்கிறதுக்காக அதை 3 முக்கியமான ஃபங்க்ஷனல் ஏரியாஸா பிரிச்சு பார்க்கலாம். அப்பதான் விஷயம் இன்னும் தெளிவா புரியும். முதல் பகுதி இன்பவுண்ட் அண்ட் ஸ்டோரேஜ், அதாவது உள்ள வர பொருட்களும் அதை சேமிச்சு வைக்கிறதும். இதுல என்னெல்லாம் வரும்னா, வேர்ஹவுஸ் ஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், நம்ம கிடங்கோட அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்றது, யார்ட் மேனேஜ்மெண்ட், வேர்ஹவுஸ்க்கு வெளியில வர வண்டிகளை மேனேஜ் பண்றது, அப்புறம் இன்பவுண்ட் ப்ராசஸிங், உள்ள வர பொருட்களை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு பார்க்கறது, கடைசியா ஸ்லாட்டிங் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், எந்த பொருளை எந்த இடத்துல வச்சா சுலபமா எடுக்கலான்னு முடிவு பண்றது. அடுத்தது ரெண்டாவது பகுதி, இன்டர்னல் அண்ட் அவுட்பவுண்ட் ப்ராசஸிங். வேர்ஹவுஸ்க்கு உள்ள நடக்கிற வேலைகள் மற்றும் வெளியே போற விஷயங்கள். இதுல அவுட்பவுண்ட் ப்ராசஸிங், அதாவது பொருள்களை வெளியே அனுப்புறது, வேவ் மேனேஜ்மெண்ட், நிறைய ஆர்டர்ஸை ஒன்னா சேர்த்து ஹேண்டில் பண்றது, கிராஸ் டாக்கிங்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அப்புறம் வேல்யூ ஆடட் சர்வீசஸ், அதாவது கிட்டிங், சில பார்ட்ஸா ஒன்னா சேர்த்து ஒரு கிட் மாதிரி ரெடி பண்ணி அனுப்புறது. இதெல்லாம் இந்த பகுதியில் வரும். மூணாவது கடைசி பகுதி, எக்ஸிகியூஷன் அண்ட் இன்டகிரேஷன், அதாவது வேலையை செய்யறதும் எல்லாத்தையும் இணைக்கிறதும். இதுல வேர்ஹவுஸ் ஆர்டர்ஸ் அண்ட் டாஸ்க்ஸ், ஒவ்வொரு வேலைக்கும் ஆர்டர் போடுறது, லேபர் மேனேஜ்மெண்ட், வேலை செய்யறவங்கள மேனேஜ் பண்றது, RF ஃப்ரேம் ஒர்க், கையில வச்சிருக்கிற ஸ்கேனர் மாதிரி டிவைஸ்ல வேலை பண்றது, ரிப்போர்ட்டிங் அண்ட் மானிட்டரிங், எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்த்து ரிப்போர்ட் எடுக்கிறது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டகிரேஷன், கம்பெனியோட மத்த சாஃப்ட்வேர் கூட இதை இணைக்கிறது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிராஸ் டாக்கிங் பத்தி சொல்றேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். இது ஒரு செம்ம ஸ்மார்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு ட்ரக்ல இருந்து ஒரு பொருளை இறக்கி அதை வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணாம அப்படியே உடனே இன்னொரு ட்ரக்ல ஏத்தி அனுப்பிடுறது. இதனால நமக்கு நேரமும் மிச்சம், இடமும் மிச்சம். சூப்பர்ல. சரி, இப்போ நாம பார்த்த இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஒரு கார் ஃபேக்டரியில நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்த்துடலாம். ஒரு காரோட ஸ்டியரிங் வீல் வேர்ஹவுஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கலாம். அதோட பயணத்தை பாருங்க. முதல்ல அந்த ட்ரக் கேட் உள்ள வந்ததும் யார்ட் மேனேஜ்மெண்ட் அதை ஹேண்டில் பண்ணும். ஸ்டியரிங்கை இறக்குனதும் இன்பவுண்ட் ப்ராசஸிங் அதை ஸ்கேன் பண்ணி சிஸ்டம்ல ஏத்திடும். ஸ்லாட்டிங் சிஸ்டம் அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு சரியான இடத்தை காட்டும். ப்ரொடக்ஷன் லைனுக்கு அது எப்போ தேவையோ அப்போ கரெக்டா அங்க போயிடும். கடைசியா கார் ரெடியானதும் தேவையான மற்ற பாகங்களோட சேர்த்து அவுட்பவுண்ட் ப்ராசஸிங் மூலமா வெளியே அனுப்பிடுவாங்க. பாத்தீங்களா, ஒரு சின்ன பாட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா, EWM என்ன பண்ணுது? உள்ள வர சிக்கலான லாஜிஸ்டிக்ஸை ஹேண்டில் பண்ணுது, ஆயிரக்கணக்கான பார்ட்ஸ்க்கு ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் பண்ணுது, ப்ரொடக்ஷனுக்கு ஜஸ்ட் இன் டைம்ல சப்ளை பண்றதை உறுதி செய்யுது, கடைசியா வெளியே போற எல்லா ஆபரேஷன்ஸையும் ஒருங்கிணைக்குது.
ஆனா இந்த சிஸ்டமோட உண்மையான மிகப்பெரிய சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா அது இன்டகிரேஷன் தான். எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு இணைக்கிற அந்த திறன் தான். யோசிச்சு பாருங்க, இடபிள்யூஎம் இல்லனா தகவல் எல்லாம் அங்கொன்னும் இங்கொன்னுமா செதறி கிடக்கும். எல்லாத்தையும் மனுஷங்க தான் பார்த்து பார்த்து செய்யணும். அப்போ தவறுகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இடபிள்யூஎம் இருந்தா எல்லா தகவலும் ஒரே இடத்துல இருக்கும். ப்ராசஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். துல்லியம் அதிகமாகும், செயல்திறன் பல மடங்கு ஏகுரும். இந்த ஒரு வரி அதை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. இது ஒரு வேர்ஹவுஸ கட்டுப்படுத்தப்பட்ட குழப்பம் இருக்கிற ஒரு இடமா இல்லாம கச்சிதமா திட்டமிட்ட துல்லியத்தோட மையமா மாத்துது. எவ்வளவு உண்மையான வார்த்தை! அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு காம்பனன்ட்டும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கிறதுனால வேர்ஹவுஸோட ஒவ்வொரு மூலையில என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒரு முழுமையான பார்வை கிடைக்குது. அதனால ஒரு கச்சிதமான கட்டுப்பாடும் நம்ம கைக்கு வந்துடுது. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு வேர்ஹவுஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன பொருளையும் ஒவ்வொரு அசைவையும் ட்ராக் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் செயல்திறனை அதிகப்படுத்த அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.